வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். மிக குழப்பமான பலமுனை போரில் இஸ்ரேல் ஈடுபடும் நிலையில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கும் அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி பைடன் இஸ்ரேலிய போரை கையாண்ட விதத்திற்கும் ட்ரம்ப் கையாளப் போகும் விதத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும் என்றும் இப்போதே அடித்து கூறிவிடலாம். அது இஸ்ரேலுக்கு அதிக அனுகூலமாக இருக்கும் என்பதிலும் சந்தேகமில்லை. அதே நேரத்தில் ஜனாதிபதி என்ற தனிநபர் மட்டுமே இஸ்ரேலிய போரை கையாள முடியாது, கையாள்வதும் இல்லை. உயர் அதிகாரிகள் கொண்ட குழுவின் வழிநடத்தல்கள் மற்றும் ஆலோசனைகளின்படிதான் ட்ரம்ப் முடிவுகளை எடுப்பார். முக்கியமாக இராஜாங்க விவகாரங்களில் வெளியுறவு செயலாளர், இராணுவ விவகாரங்களில் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்று ஒரு குழுவின் ஆலோசனையின்படிதான் ஜனாதிபதி முடிவுகளை எடுப்பது வழக்கம். உதாரணமாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் முன்னாள் தளபதி ஹசீம் சுலைமானியை படுகொலை செய்ய உத்தரவிட்டார் டொனால்ட் ட்ரம்ப். அதற்கு அவருக்கு ஆலோசனை கூறியது யார்? ட்ரம்பின் முதலாவது பதவி காலத்தில் அந்த படுகொலை நடந்தது. ட்ரம்பின் முதலாவது பதவி காலத்தில் இராஜாங்க செயலாளராக இருந்த மைக் பாம்பியோ 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த நேர்காணலின் போது ஈரானிய புரட்சிகர காவலரின் முன்னாள் தளபதி ஹசீம் சுலைமானியை படுகொலை செய்யுமாறு ட்ரம்புக்கு ஆலோசனை கூறியவர் அவர்தான் என்பதை ஒப்புக்கொண்டார். ஆச்சரியகரமாக அப்போது மைக் பாம்பியோ இராணுவ ரீதியான ஆலோசனை கூறும் பாதுகாப்பு செயலாளராக இருக்கவில்லை. மாறாக ராஜதந்திர ரீதியான ஆலோசனை கூறும் இராஜாங்க செயலாளராக இருந்தார். இதுபோல பல முக்கிய முடிவுகளின் பின்னணியில் உயர் அதிகாரிகள் இருப்பார்கள். இந்த பதவிகளில் யார் நியமிக்கப்படுகிறார்கள் என்பதை வைத்து ட்ரம்பின் ஆட்சி எப்படி போகப் போகிறது என்று கூறிவிடலாம். சரி, இந்த முக்கிய பதவிகளில் யார் யார் நியமிக்கப்படலாம்? இதுவரை புதிய அமெரிக்க நிர்வாகத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரே ஒரு உறுப்பினர் டி வான்ஸ் மட்டுமே. ஓஹியோவின் குடியரசுக் கட்சியின் செனட்டர் டி வான்ஸ் துணை ஜனாதிபதி பதவிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளார். வேறு யாரும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அதை ஓரளவுக்கு ஊகிக்க முடியும். அதைத்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். அவர்களது பின்னணியும் கூறிவிடுகின்றோம். அதை வைத்து இஸ்ரேலின் போர் எந்த திசையில் நகரும் என்பதை நீங்களே ஊகித்துக் கொள்ளலாம். முதலில் துணை ஜனாதிபதி டி வான்ஸின் பின்னணி என்ன? செனட்டர் டி வான்ஸ் ஒரு வெளிப்படையான இஸ்ரேலிய ஆதரவாளர். ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா தலைமையிலான படையெடுப்புகள் மற்றும் லிபியாவில் ஆட்சி மாற்றம் மற்ற போர்கள் அமெரிக்காவின் நீண்டகால தேசிய நலனுக்கு பலன் கொடுக்கவில்லை என்று வான்ஸ் வாதிட்டார். அதாவது சுருக்கமான அல்லது குறுகிய கால போர்களை மட்டுமே இவர் ஆதரித்தார். இஸ்ரேலின் போரை மிக விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ட்ரம்பின் கூற்றின் பின்னணியில் இவர் இருக்கலாம். அவரது வெளியுறவு கொள்கை கருத்துக்கள் வெளிநாட்டு சிக்கல்கள் மற்றும் கூட்டணிகள் பற்றிய ஆழமான சந்தேகத்தை உள்ளடக்கியிருந்தாலும் அவர் இஸ்ரேலின் உறுதியான ஆதரவாளராகவே இருந்து வருகிறார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் உக்ரைனுக்கு உதவி செய்வதை வான்ஸ் எதிர்த்த போதிலும் காசாவில் இஸ்ரேலின் போருக்கு ஆதரவாக நின்ற போது இதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதை பற்றி கூறிய அவர், நான் இஸ்ரேலையும் ஹமாஸுக்கு எதிரான அதன் தாக்குதலையும் ஆதரிக்கிறேன். ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனில் நடத்தும் போராட்டத்தையும் நான் பாராட்டுகின்றேன். ஆனால் உக்ரைனில் முடிவில்லாத மோதலுக்கு தொடர்ந்து நிதியளிப்பது அமெரிக்காவின் நலனில் இருப்பதாக நான் நினைக்கவில்லை என்று வான்ஸ் கூறினார். அமெரிக்காவின் பிரபல தொழிலதிபரான இஸ்ரேலிய சார்பு பில்லியனர் பீட்டர் தியோலுடன் இவர் உறவுகளை ஏற்படுத்திய பின்னரே புதிய துணை ஜனாதிபதி டி வான்ஸின் அரசியல் வாழ்க்கை வளர்ந்தது. காசா மீதான இஸ்ரேலிய போரின் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்த CIA ஆதரவு கொண்ட பகுப்பாய்வு நிறுவனமான பலண்டி டெக்னாலஜிஸின் இணை நிறுவனர் பீட்டர் தியல் இப்போது ட்ரம்பின் புதிய துணை ஜனாதிபதி டி வான்ஸின் கொள்கை மற்றும் ஆலோசனை எந்த திசையில் இருக்கும் என்பதை நீங்கள் ஊகித்து விடலாம். மீதி முக்கிய பதவிகளுக்கு யார் நியமிக்கப்படலாம்? முதலில் மைக் பாம்பியோ. கடந்த ட்ரம்ப் பதவி காலத்தில் இராஜாங்க செயலாளராக இருந்த மைக் பாம்பியோ இம்முறை போர் நடக்கும் சூழ்நிலையில் இராணுவ ரீதியான முடிவுகளை எடுக்கும் பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்படலாம். மைக் பாம்பியோ ஒரு இராணுவ பின்னணி கொண்ட அரசியல்வாதி. அவர் இராணுவத்தில் பணியாற்றினார். அதன் பின் பொருளாதார முதலீட்டிற்கு செல்வதற்கும் விண்வெளித்துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு நிறுவனத்தை நிறுவுவதற்கு முன்பு சட்டத்துறையிலும் பணியாற்றினார். மைக் பாம்பியோ இஸ்ரேலின் பலமான ஆதரவாளர் மற்றும் ஈரானியின் பெரிய அளவிலான எதிரி. ட்ரம்பின் முதல் பதவி காலத்தில் உளவுத்துறை CIA-யின் இயக்குநராகவும் இராஜாங்க செயலாளராகவும் பணியாற்றிய பாம்பியோ பாதுகாப்பு செயலாளருக்கான முன்னணி வேட்பாளராக கருதப்படுகிறார். அதே நேரத்தில் அவர் தேசிய பாதுகாப்பு, உளவுத்துறை அல்லது இராஜாங்க சேவைகளிலும் பதவிகளை வகிக்க முடியும்.
பாம்பியோ அமெரிக்காவில் உள்ள முஸ்லிம்கள் உட்பட மத மற்றும் இன சிறுபான்மையினருக்கு எதிரான அவரது தீவிர நிலைப்பாடுகளுக்காக அறியப்படுகிறார். மேலும் அவர் அமெரிக்காவில் உள்ள முஸ்லிம் தலைவர்களை தீவிரவாத இயக்கங்களுடன் உடந்தையாக கருதுவதாக குற்றம் சாட்டியவர். 2013ஆம் ஆண்டில் பாஸ்டன் தாக்குதல்களுக்கு 2 மாதங்களுக்கு பின்னர் பாம்பியோ காங்கிரஸ் சபை அமர்வில் அறிக்கைகளை வெளியிட்டார். அதில் அவர் முஸ்லிம்களை வெளிப்படையாக தாக்கினார். ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் மீதான தடைகளுக்கு ஈடாக ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்கிய 2015 ஒப்பந்தத்தையும் பாம்பியோ எதிர்த்தார். பாம்பியோ ஈரானிய அணுசக்தி ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக உறுதியளித்தார். மேலும் 2014இல் செய்தியாளர்களுடனான வட்டமேசை அமர்வில் அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்களை கொண்டு வீச வேண்டும் என்று பரிந்துரைத்தார். சர்வதேச அளவில் பாம்பியோ உக்ரைனில் மிகவும் குரல் கொடுக்கும் ஆதரவாளர்களில் ஒருவர். பல ஐரோப்பிய ராஜதந்திரிகள் பாம்பியோவை பாதுகாப்பு துறையில் உயர்மட்ட பதவிக்கு நியமிப்பது உக்ரைனுக்கும் நேட்டோவுக்கும் நல்லது என்று நம்புகிறார்கள். பாம்பியோ பாதுகாப்பு அல்லது வெளிநாட்டு விவகாரங்களுக்கான சாத்தியமான வேட்பாளர் மட்டுமல்ல, 2 பதவிகளுக்கும் சாத்தியமான வேறு பெயர்களையும் இந்த காணொலியில் குறிப்பிடுகிறோம். அடுத்தவர் ராபர்ட் ஓ'பிரையன். இவர் சாத்தியமான ராஜாங்க செயலாளர். லாஸ் ஏஞ்சல்ஸ் வழக்கறிஞரான ராபர்ட் ஓ'பிரையன் ட்ரம்பின் முதல் பதவி காலத்தில் பணிய கைதிகள் விவகாரங்களுக்கான சிறப்பு தூதராக வெள்ளை மாளிகையில் பொறுப்புகளை தொடங்கினார். ஏமன் மற்றும் துருக்கி போன்ற அரபு மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் வெளிநாடுகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அமெரிக்கர்களை விடுவிக்க அவர் உதவினார். 2016இல் தாக்குதலுக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அமெரிக்க ராப் பாடகர் கன்யே வெஸ்டை விடுவிக்க ஸ்வீடனுக்கு அழுத்தம் கொடுக்கும் நிர்வாகத்தின் முயற்சிகளுக்கும் அவர் தலைமை தாங்கினார். 2020 ஜனாதிபதி தேர்தலை அடுத்து வாக்கெடுப்பில் பைடனின் வெற்றியை ஒப்புக்கொண்ட முதல் மூத்த ட்ரம்ப் நிர்வாக அதிகாரிகளில் ஓ'பிரையன் ஒருவர். ட்ரம்பின் முதல் பதவிக்காலம் முடிவடைந்த பின்னரும் ஓ'பிரையன் அவருடன் நெருக்கமாக இருந்து வருகிறார். வெளிநாடுகள் விவகாரங்களை கையாளும் ராஜாங்க செயலாளர் பதவிக்கு பரிசீலிக்கப்படும் பெயர்களில் அவர் இருப்பதாக கூறப்படுகிறது. ட்ரம்ப் பதவியிலிருந்து விலகியதில் இருந்து ஓ'பிரையன் வெளிநாட்டு தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வருகிறார். மே மாதம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவை இஸ்ரேல் சென்று சந்தித்தார். மத்திய கிழக்கை விட ஓ'பிரையன் இந்தோ பசிபிக் விவகாரங்களில் அதிக ஆர்வம் கொண்டவர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வாஷிங்டன் வலுவான நிலைப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என்று ஓ'பிரையன் வலியுறுத்தினார். முழு மரைன் படைப்பிரிவு ஒன்றை இந்தோ பசிபிக் பகுதிக்கு அனுப்புவது மற்றும் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலை அட்லாண்டிக்கிலிருந்து இந்தோ பசிபிக் பகுதிக்கு நகர்த்துவது ஆகியவை இவரது கடந்த கால பரிந்துரைகள். 1992 முதல் நிறுத்தப்பட்ட அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்பது ஓ'பிரையனின் மற்றும் ஒரு பரிந்துரை. அடுத்தவர் ரிச்சர்ட் கிரெனல். இவர் சாத்தியமான தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். ரிச்சர்ட் கிரெனல் முன்னாள் ஃபாக்ஸ் நியூஸ் பங்களிப்பாளரும் ட்ரம்பின் நெருங்கிய வெளியுறவு கொள்கை ஆலோசகர்களில் ஒருவராக இருந்தவர். இவர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், ராஜாங்க செயலாளர் அல்லது பிற உயர் வெளியுறவு கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு பதவிகளுக்கான வேட்பாளராக இருக்கலாம். 2018ஆம் ஆண்டில் ஜெர்மனிக்கான முன்னாள் அமெரிக்க தூதராக பொறுப்பேற்ற கிரெனல் தனது முதல் பதவி காலத்தில் சர்வதேச அரங்கில் ட்ரம்பின் அமெரிக்க ஃபர்ஸ்ட் மந்திரத்தை வெளிப்படையாக ஆதரித்தவர். ஜெர்மனிக்கான அமெரிக்க தூதராக அவர் பதவி வகித்த காலத்தில் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் ஜெர்மன் நிறுவனங்கள் உடனடியாக தங்கள் நடவடிக்கைகளை நிறுத்துமாறு அழைப்பு விடுத்தார். அவர் ஜெர்மனியில் இருந்து அமெரிக்க துருப்புகளை திரும்ப பெறுவதாகவும் நாட்டின் மந்தமான பாதுகாப்பு செலவினங்களுக்காக ரஷ்யாவின் நார்ட் ஸ்ட்ரீம் 2 எரிவாயு குழாய் மீது தடைகளை சுமத்துவதாகவும் அச்சுறுத்தினார். ஜெர்மன் நாடாளுமன்றத்தின் அன்றைய துணை சபாநாயகரான வால்ஃப்காங் குபிகி அமெரிக்கா இன்னமும் ஒரு ஆக்கிரமிப்பு சக்தியாக இருப்பது போல் அமெரிக்க தூதர் ரிச்சர்ட் கிரெனல் செயற்படுவதாக குற்றம் சாட்டினார். ட்ரம்ப் ஜனாதிபதி ஆவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே கிரெனல் தனது ஆக்ரோஷமான சமூக வலைதள ட்வீட்களுக்காக அறியப்பட்டவர். அந்த ட்வீட்களில் அடிக்கடி செய்தியாளர்களை தாக்கினார் மற்றும் முக்கிய ஜனநாயக கட்சி பெண்களின் தோற்றத்தை கேலி செய்தார். 2020ஆம் ஆண்டு தனது முதல் பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் தீவிர வலதுசாரி தலைவர்களை சந்தித்து ட்ரம்பின் தூதராக கிரெனல் பணியாற்றினார். அடுத்தவர் மைக்கேல் வால்ஸ். மைக் பாம்பியோ பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்படாவிட்டால் அந்த வாய்ப்பு மைக்கேல் வால்ஸுக்கு போகலாம். மைக்கேல் வால்ஸ் முன்னாள் அமெரிக்க இராணுவ அதிகாரி, புளோரிடாவை சேர்ந்த காங்கிரஸ் உறுப்பினர். காங்கிரஸ் பிரதிநிதிகள் சபைக்குள் சீனா மீதான கடுமையான நிலைப்பாட்டிற்கு முன்னணி நபராக இருந்தார். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உலோகங்களில் அமெரிக்கா சார்ந்திருப்பதை குறைக்கும் நோக்கில் அமெரிக்க தொழில்களுக்கு நிதியுதவி செய்வதில் வால்ஸ் முக்கிய பங்கு வகித்தார். வால்ஸ் ட்ரம்புடன் வலுவான நட்பை கொண்டிருப்பதாக அறியப்படுகிறார். மேலும் உக்ரைனுக்கான அமெரிக்க உதவிக்கு ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளார். அதே நேரத்தில் உக்ரைனின் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு ஆதரவாக ஒதுக்கப்பட்டு அமெரிக்க நிதிக்கு அதிக மேற்பார்வை இருக்க வேண்டும் என்பதில் அழுத்தம் கொடுக்கிறார். அவர் பாதுகாப்பு செயலாளர் அல்லது ராஜாங்க செயலாளர் பதவிக்கு தகுந்த வேட்பாளராக மேற்கத்திய ஊடகங்களால் கணிக்கப்பட்டுள்ளார். அடுத்தவர் மசூத் பவுலோஸ்.
இவர் ட்ரம்ப் நிர்வாகத்தில் சாத்தியமான லெபனான் சிறப்பு தூதர். லெபனான் அமெரிக்க தொழிலதிபர் மசூத் பவுலோஸ் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு சமீபகால நேர்காணலில் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்போல்லாவுக்கும் இடையே ஒரு போர் நிறுத்தத்தை உறுதிப்படுத்த பெய்ரூட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் பணியை ட்ரம்ப் நிர்வாகத்தில் லெபனான் கோப்பை கையாள்வார் என்று தெரிவித்தார். லெபனானின் அல் ஜதீத் தொலைக்காட்சி சேனலிடம் அவர் கூறிய போது, ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்காக லெபனான் தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நான் பொறுப்பாவேன். மேலும் இஸ்ரேலிய கோப்புடன் நன்கு தெரிந்த ஒருவரை இஸ்ரேலியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ட்ரம்ப் நியமிப்பார். கடந்த 2022ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதியின் மகள் டிஃப்னியை அவரது மகன் மைக்கேல் திருமணம் செய்து கொண்டதை அடுத்து ட்ரம்பின் நெருங்கிய வட்டத்தில் மசூத் பவுலோஸ் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மற்றும் லெபனான் ஆகிய இரு நாடுகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் லெபனான் தொடர்பான சிறப்பு தூதர் அமோஜ் ஹோஸ்டின் தற்போது வகிக்கும் பாத்திரத்தை மசூத் பவுலோஸ் ஏற்கக்கூடும்.